ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டேயே லேண்டு பேசி ஈஸியாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. For land buying and selling, for promoting your land, promoting your sites, contact my number, call my number. குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான புஞ்சை நிலம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் ஸ்டேட் பைபாஸ் கொஞ்சம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல 2 ஏக்கர் 40 சென்ட் இருக்கக்கூடிய அருமையான நிலம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனராக, கிணறு சர்வீஸ் இருக்கா, எல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். லேண்டு வந்து உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தான். மண் வந்து நல்ல சூப்பரான மண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ரெட் சாயிலான மண். இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, பச்சை பசேல்னு தெரியுது பாருங்கள். அந்த பவுண்ட்ரி ஃபுல்லாக நம்மளோட தாங்க வரும். டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா பரப்பளவு வந்து எவ்வளோ இருக்குன்னா 2 ஏக்கர் 40 சென்ட் இருக்குங்க. நல்ல ஒரு சூப்பரான புஞ்சை நிலங்க. லேண்டு வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. கரண்ட்டாக நெல் பயிர் போட்டு அறுவடை பண்ணிட்டாங்க. திரும்பி இப்போ வந்து நெல் போட்டிருக்காங்க. ஒரு கிணறு இருக்குங்க. நல்ல பெரிய கிணறு, உங்களுக்கு நல்ல நீர்வளமான கிணறுங்க. தண்ணி வந்து மேலேயே இருக்குது. நல்ல ஸ்கொயரான கிணறு, பாக்ஸான கிணறு. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிணறு பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 ஏக்கருக்கு மேலே தண்ணி பாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான தண்ணி. உங்களுக்கு நல்ல பியூரான தண்ணி, சூப்பரான தண்ணி. மேலேயே இருக்குது பாருங்கள், ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். சிங்கிள் ஓனருங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான். உங்களுக்கு சிங்கிள் ஓனரு, கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது. எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டிங்க. கிளியர் டைட்டிலோடு இருக்குது. லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாம்பரத்துலேருந்து வரீங்கன்னா, நம்ம சென்னை தாம்பரத்துலேருந்து இந்த லேண்டுக்கு வந்து ஒரு 1.25 மணி நேரத்தில் நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டிலேருந்து வரீங்கன்னா ஒரு 1 ஹவரில் இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். இல்லை மேல்மருவத்தூர்லேருந்து வரீங்க, மதுராந்தகத்துலேருந்து வரீங்கன்னா மதுராந்தகத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேயும், மேல்மருவத்தூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷத்தில் இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. 20 to 25 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல்மருவத்தூர்லேருந்து இந்த சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். நீங்கள் வரக்கூடிய எல்லா பைபாஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரோடாக போட்டாங்க. ஸோ இப்போ எல்லா ரோடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்ல பெரிய ஹைவே ரோடாக வந்து உங்களுக்கு வந்து போட்டுட்டாங்க. அதனால் எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையும் இருக்காதுங்க. நீங்கள் சென்னையில் நியர்பையில் இருக்கீங்கன்னா ஸோ இந்த சைட்டு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான சைட்டுங்க. அதேபடியே திருவண்ணாமலை, திண்டிவனம், ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எங்களோட லொக்கேஷனும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திண்டிவனத்துலேருந்தும் நியர்பையில் வந்துடும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்கு வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. லேண்ட் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம டவுனுக்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க வரும். 3 to 3.5 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டவுன் இருக்குங்க. அந்த டவுனில் வந்து ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, ஆர்டிஓ ஆஃபீஸு, மண்டபம் எல்லாமே இருக்குங்க. பஞ்சாயத்து ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது. நல்ல பெரிய டவுனு, பஜார். உங்களுக்கு ஸ்டேட் பைபாஸ்க்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 350 மீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் ஒரு 350-400 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் பைபாஸ் இருக்குது. NH GST பைபாஸ்க்கும் 100 அடி NH பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டர் தாங்க வரும். 23 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GST 100 அடி பைபாஸ் இருக்குங்க. வில்லேஜுக்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் தாங்க வரும். நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 200-250 மீட்டர்லேயே உங்களுக்கு வந்து வில்லேஜ் இருக்குங்க. கொஞ்சம் நல்ல பெரிய வில்லேஜ் தான். நீங்கள் இந்த லேண்டில் வந்து தாராளமாக வீடு கட்டிட்டு கூட தனியாக கூட ஸ்டே பண்ணலாங்க. ஒரு சின்ன வீடாக கட்டிட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணுறோன்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் இங்கே வீடு கட்டிட்டு கூட தனியாக இருக்கலாம். எந்த ஒரு பயமும் இல்லை. இந்த லேண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஒரு வீடு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த வீடு தாங்க இது. ஸோ ஒரு 250-300 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடும் இருக்குங்க. இந்த வீடை நீங்கள் இப்பயே வந்து லேண்டு வாங்கிட்டு இந்த வீடை நீங்கள் தங்கறதா இருந்தால் கூட இந்த வீட்டிலே தங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி நல்ல பெரிய வீடாக கட்டி தங்க போகிறேன்னு சொன்னீங்கனாலும் அது மாதிரியும் பண்ணிக்கலாங்க. ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 2 பேர் தங்குற மாதிரி வீடும் இருக்குது, தனி சர்வீஸும் இருக்குங்க. அந்த வீட்டுக்கு தனி சர்வீஸ் இருக்குது. ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே வந்து சென்னை பார்ட்டி, சென்னை பீப்புள் எல்லாருமே வாங்கி நல்ல ஒரு பெரிய வீடாக கட்டி, ஃபார்ம் ஹவுஸ் வீடுன்னு சொல்ல முடியாது, நல்ல 2 அடுக்கு 3 அடுக்கு மாடி வீடு கட்டி ஃபென்சிங்லாம் போட்டு நல்ல ஒரு தோப்பு மாதிரி ஸ்விம்மிங் பூல்லாம் வீடு கட்டி நல்ல ஒரு தோப்பு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் லேண்டோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனுங்க உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா 2.5 ஏக்கர் 2 ஏக்கர்லாம் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு, அதுவும் பைபாஸ்லேருந்து பக்கத்தில் நல்ல ரெட் சாயில் மண் புஞ்சர் லேண்ட்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. அதுவும் சென்னை பீப்புளெலாம் நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே ஜஸ்ட்டு வாங்கி ஃபுல்லாக ஃபார்ம் ஹவுஸ் மாதிரிலாம் ரெடி பண்ணியிருக்காங்க, ஃபார்ம் லேண்டு மாதிரி. அதனால் ரேட்டு வந்து உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சரில் நல்ல ஒரு சூப்பரான ரேட், ஹை ரேட்டுக்கு வந்து இந்த லேண்டை வந்து நீங்கள் வாங்கிட்டு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஓன் யூஸுக்கும் அந்த லேண்டு வந்து வச்சுக்கலாங்க. விவசாயமும் பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபார்ம் லேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, எலுமிச்சை மரம் இருக்குது, கொய்யா மரம் இருக்குது, வேப்ப மரம் இருக்குது, வாழை மரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புல்லும் வந்து சாகுபடி பண்ணிகிட்ருக்காங்க, பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சூப்பரான லேண்டுங்க. மாமரம்லாம் ஒரு 7-8 மாமரம் இருக்குது. தேக்கு மரம்லாம் நல்ல சைஸான தேக்கு மரங்க. உங்களுக்கு ஒரு 30-40 தேக்கு மரத்துக்கு மேலே இருக்குது. உங்களுக்கு வீடு இருக்குது. கிணறு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான கிணறு. பட் ஆனால் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா பம்ப் செட் மோட்டர் தாங்க இருக்குது, ஃப்ரீ இபி சர்வீஸ் இல்லை. நம்ம டீசல் இன்ஜின், ஆயில் இன்ஜின், பம்ப் செட் மோட்டார்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த சர்வீஸ் தான் இருக்குது உங்களுக்கு. அதுவே உங்களுக்கு நல்லா சூப்பராக தண்ணி பாயுங்க. ஃப்ரீ சர்வீஸ் இல்லை, பம்ப் செட் மோட்டார் தான் இருக்குது, ஆயில் இன்ஜின், டீசல் இன்ஜின். இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தார் ரோட்லேருந்து ஒரு 250 மீட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட் ரோடு வரும். இந்த லேண்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மட் ரோடோட வித்து வந்து ஒரு 10 to 12 அடிக்குள்ளே தாங்க வரும். ஒரு காரு, டிராக்டரு அது மாதிரி தாராளமாக போகலாம் உங்களுக்கு, ஜேசிபி. பட் ஆனால் ரோடு வித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 அடி அது மாதிரி வரும். ஸோ பாருங்கள், செட் ஆகும்னா கண்டிப்பாக வாங்க. அந்த ரோடும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓன் ரோடுங்க. இவங்க தனியாக ரோடு வாங்கி வச்சுருக்காங்க. இந்த லேண்டுக்குன்னு தனியாக வரத்துக்காக நம்மளுக்கான ஓன் ரோடு அது. 12 அடி வழி வருங்க. ஸோ அந்த வழி அது மட்டும் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வழி யாருக்கு செட் ஆகுமோ கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம சைட் விசிட் கூட்டிகிட்டு போய்ட்டு காமிக்கிறேங்க. டேரெக்டாக லேண்டு பார்த்துட்டு ஓகேனா ஓனர்கிட்டே பேசிக்கலாம். ஒரு சென்ட் வந்து 20,000, ஒரு ஏக்கர் வந்து 20 லட்ச ரூபா சொல்கிறாங்க. பேசுனா ஒரு ஏக்கர் வந்து 19 லட்ச ரூபா, ஒரு சென்ட் வந்து 19,000 ரூபா ஃபைனல் ரேட்டாக வருவாங்க. அதுவும் சீக்கிரமாக முடிக்கணுங்க. ரொம்ப டிலே பண்ணாமல் யார் சீக்கிரமாக முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு சென்ட் வந்து 19,000, ஒரு ஏக்கர் வந்து